எந்த சமூகத்திற்கு நடந்த கதை தெரியவில்லையோ அந்த சமூகத்துக்கு வரும் கதை தெரியாது. இந்த பாட்டில் பிபி சீனிவாஸ் ஜெமினியோட பாட்டது. நடந்த கதை வளர்ந்த கதை மறந்து விட்டால் கேளடா கண்ணா என்று பிள்ளைகிட்ட சொல்லுவான். ஒருவேளை கேட்கலன்னா என்ன ஒன்று இருக்குல்ல, இந்த கதையை கேட்கலன்னு என்ன ஒன்றா, அதே இன்னொரு பாட்டில் என்னவோ நடக்குது மர்மமாக இருக்குதுமா ஒரு பாட்டில் சந்திரபாபு. இந்த நடந்த கதை ஒழுங்காக தெரியலன்னா சந்திரபாபு பாண்டு என்னமோ நடக்குதுன்னு பாட வேண்டி வந்துடும். சந்திரபாபு மாதிரி ஸ்டைலிஷ் ஆக்டர் நீங்கள் தமிழில் பார்த்துக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு கோட் ஷூட் போடுறதுல ஹீரோக்களை விட சந்திரபாபு அழகாக இருப்பார். ரொம்ப பின்னாடி நாகேஷ் செஞ்ச கேமல் வாக்குன்றதுல, நாகேஷோட கேமல் வாக், நீங்கள் இந்த காதலிக்க நேரமில்லையெல்லாம் அவர் வாடுவார்ல சச்சுவோட நாகேஷ், அந்த கேமல் வாக் ஸ்டெப்பெல்லாம் போட்டது முதல்ல சந்திரபாபு தான். நீங்கள் ரத்த கண்ணீர் படம் பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதா படத்தில் எம்ஆர் ராதா பிரமாதமாக நடிப்பார். நான் எம்ஆர் ராதா நிறைய பேசிட்டேன், அதனால் வேண்டான்னு பார்க்குறேன். எம்ஆர் ராதா வந்து ஒரு எப்படிப்பட்ட நடிகன் எனக்கு தோணும்னா, பிறவி நடிகன் மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு உலக சினிமாவில், இந்திய உலக சினிமாவில் ராதா மாதிரி நடித்த நடிகனே கிடையாது. நீங்கள் ஓவர் ஆக்ஷன் பார்த்துருப்பீங்க, அண்டர் ஆக்ஷன் பார்த்துருப்பீங்க. ஓவர் ஆக்ஷன் சிவாஜி பிரமாதமாக பண்ணுவார். ஓவர் ஆக்ஷன் பண்ணுறது சிரமம், ஆனால் சிவாஜி பிரமாதமாக பண்ணுவார். அண்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது உலக நடிகர்களுடைய வழக்கம். ஆனால் ராதா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஓவர் ஆக்ஷனும் பண்ணி அண்டர் ஆக்ஷன் ஒரே நேரத்தில் பண்ணி ஒரு யதார்த்த நடிப்பை கலந்து பிசைஞ்சு தூக்கி போட்டது எனக்கு தெரிஞ்ச ராதா மட்டும்தான். அவர் ஒரு மகா நடிகன். அது இந்த ஊரில் நான் இப்போ பேசியிருக்கேன், அதனால் பேச வேண்டாம்னு பார்த்து, இந்த ஊரில் நாகப்பட்டினத்தில் ஒரு நாடகம் இருக்குது. இந்த ஊரில் நடந்த நாடகம் அது. கூட்டம் அலமோதுது, இந்த மாதிரிலாம் இல்லை, கூட்டம் அலமோதுது. 7 மணிக்கு நாடகம்ட்டார் ராதா. அங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஜனங்கள் கூடிட்டான், கூட்டான செம்ம கூட்டம் நாகப்பட்டினத்தில். ராதா மேக்கப் போட்டுருக்காரு. போய் சொன்னாங்க, அண்ணே ஒரே சத்தம் போடுறாங்க என்ன அப்படின்னா. என்னடா அப்படின்னாரு. 6 மணிக்கு எதனால ஆகுது, என்ன சத்தம் அப்படின்னாரு. இல்லைண்ணே எல்லாம் சேர்ந்துட்டாங்க என்ன போட சொல்கிறாங்க, என்ன நாடகத்தை போடு போடுன்னு கத்துறாங்க என்ன அப்படின்னாரு. நேராக வந்தார், மைக்கை பிடிச்சார், யாரையும் பார்க்கல, ஒரு நாயை கூட்டிகிட்டு வந்தார். நாய்கிட்ட பேசினார், என் நாயே 7 மணினா 7 மணிக்கு தான் பிஸ்கட் போடுவேன், நீ எவ்வளோ குலைச்சால் 6 மணிக்கு போட மாட்டேன்னாரு. இப்போ யாரை சார் சொல்லியிருக்காரு, கத்தனவனே நம்மளை தான் சொல்லியிருக்காரு. ஆனால் இதில் என்ன அழகுன்னா, யாரை இவர் திட்டுனாரோ அவங்க தான் கைத்தட்டினாங்க. ஏன்னா நம்ம ஊரில் என்ன பழக்கம்னா, ஏய் சிங்களாக தாண்டா வரும், பண்ணி கூட்டமாக வரண்டா பார் ஒருத்தர், இவன் விசில் அடிப்பான், இவன் தான் கூட்டமாக வந்திருப்பான். உங்களுக்கு புரியுதான்னுட்டு. அதனால் இதெல்லாம் நம்ம நாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கான அடையாளம். ராதா அப்படி தான் பேசுவார். ராதா கிட்ட இருந்த போர்க்குணம்ங்கிறது கலைஞர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய போர்க்குணம் என்னென்னா, எங்கள் ஊர் திருச்சியில் ராமாயண நாடகம் போட்டார். அவர் கீமாயணம் நாடகம்லாம் போடலை. சில பேர் தப்பாக சொல்கிறான், அவர் கீமாயணம் அதெல்லாம் ராமாயணம்னு தான் போட்டார். போட்டால் உடனே எதிர்ப்பு வந்துருச்சு அவருக்கு. எதிர்ப்பு, எங்கள் மனசை புண்படுத்துகிறாங்க இந்த ஆள் அப்படின்ட்டு. அப்போ இப்போ இருக்கிற அண்ணாமலை கோஷிகள் அப்போ இருந்திருக்காங்க. அடிச்சா இப்போ எதிர்ப்புன்ன உடனே ராதா என்ன தெரியுமா பண்ணார், ஒரு போஸ்ட் அடித்து ஒட்டினார். என்ன தெரியுமா, உள்ளே வராதே அப்படின்னு. நாடகத்தை போட்டுவிட்டு டிக்கெட்டை கொடுத்துக்கிட்டே வாசலில் உள்ளே வராதே, என் நாடகம் பார்த்து யாராவது மனம் புண்பட்டால் உள்ளே வர வேண்டான்னு போட்டுவிட்டார். இப்படி ஒரு கலகம் செஞ்ச ராதா படத்தில் கூட தன்னுடைய தனித்துவ நடிப்பால் நின்னவன் சந்திரபாபு. நீங்கள் ஒரு என்எஸ்கேவோட கதை, ஒரு கதை இருக்குது. நீ எம்ஆர் ராதா சந்திரபாபுலாம் பேசணும்ல, என்எஸ்கே மாதிரி ஒரு அற்புதமான அறிவாளி தமிழில் இல்லை. தமிழில் என்ன பெரிய சிக்கல்னா, காமெடியெல்லாம் அறிவாளியாக இருப்பான், ஹீரோ தான் மோசமாக இருப்பான். நீங்கள் தமிழ்நாட்டோட சாபக்கேடே, பல நேரங்களில் காமெடியனும் வில்லனும் நல்லவனாக இருப்பாங்க, ஹீரோ தான் எல்லா கோளாறுக்கும் காரணமாக இருப்பான். தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரி அதுதான். இப்போ நீங்கள் யாருன்னு கைத்தாலும் தட்டிங்க, நமக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறத அவ்வளோதான் சொல்ல முடியும். என்எஸ்கே என்ன செய்வார், ஒரு 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 தடவை இதே மாதிரி கூட்டம் ஒன்று, இது மாதிரி கூட்டம் ஒன்று கோயம்புத்தூரில் ஆர்கே சண்முகம் செட்டியார் வந்து இப்போ அந்த கூட்டத்தை தலைவராக இருக்கார். தெரியுதா யாருன்னு உங்களுக்கு அவர் ஆர்கே சண்முகம் செட்டியாரை? ஆமாம், அவர் தான் அந்த காலத்து நிர்மலா சீதாராமன். அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவர் ஆர்கே சண்முகம் செட்டியார் பெரிய அறிவாளி. ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருந்தார். பெரியாரெல்லாம் மதித்த ஒரு அறிவாளி. அவரை வந்து சொன்னாங்க, ஆர்கே சண்முகம் செட்டியார் டெல்லிக்கு போய் ஒர்க் பண்ணும்போது
இங்கேருந்து குரல் போச்சு. இங்கேருந்து கேட்டாங்க ஜிடி நாயுடுலாம், யோ நீ என்னையா டெல்லியில் போய் உட்காந்துருக்க, பெரியார் பக்கத்தில் வாயா, அவன் அறிவு பெரியாருக்கு தேவைப்படுதான்னு சொன்னார் ஜிடி நாயுடு. அப்படி ஒரு அறிவாளி. அறிவு நல்ல அறிவு தான் சார், மக்களுக்கு பயன்பட்டால் மட்டும்தான் அறிவு இருந்தே அடையாளம். நீ எவ்வளோ உயர்ந்த அறிவு இருந்தும் மக்களுக்கு பயன்படாமல் எதிரில் நின்றுச்சுன்னா அந்த அறிவு யார் அறிவு நிறுத்துக்குவாங்க, விட்டுருங்க. இப்போ வந்து ஆர்கே சண்முகம் கூட்ட தலைவர், ஆர்கே சண்முகம் செட்டியார் யாருங்கிற மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சொல்கிறதுன்னா, இந்த நாட்டிலேயே பெரிய டான்ஸர் வந்து பால சரஸ்வதி தான். பரதநாட்டியத்தில் பெரிய டான்ஸர். அந்த மாதிரி தஞ்சாவூர் வராங்க, பெரும் டான்ஸர். அந்த அம்மாவோட முத்திரைகளும் அடவுகளுமா சத்யஜித் ரே வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணார். அப்படின்னா அந்த அம்மாவோட டான்ஸ் எப்படின்னு பார்த்துக்கிறீங்க. அவ்வளோ டான்ஸர். அந்த அம்மா கல்யாணம் முடித்தது ஆர்கே சண்முகம் செட்டியாரை. அவ்வளோ பெரிய அறிவாளி கூட உட்காந்துருக்கார். கவனிக்கணும், இந்த பில்டப் தான், இதுக்கு தான் இந்த பில்டப். என்எஸ்கே பேச போகிறார், காமெடியன் தானே. அப்பா நீ பேசுப்பா அப்படின்ட்டார் ஆர்கே சண்முகம் செட்டியார். கூட்டம் கொஞ்சம் கேட்கும்ட்டு சொன்னால், என்எஸ்கே செட்டியாரை நான் கதை சொல்லட்டுமா அப்படின்னா சொன்னார். யாருக்கு சார் கதை பிடிக்காது, எல்லாரும் கதை பிடிக்கும், சொல்லு அப்படின்னாரு சண்முகம் செட்டியார். என்ன சொன்னார், ஒரு பொழுது இருந்துருச்சு, ஒரு பஸ்ஸில் வந்து இறங்கினா தங்குறதுக்கு லாட்ஜ் தேடினா, லாட்ஜ் எல்லாம் ஒரே அந்த காலம் தானே, ஒரு 2 லாட்ஜ். இப்போ வேளாங்கண்ணி போனால் வேளாங்கண்ணியே லாட்ஜாக இருக்குது. இப்போது அப்படி ஒரு லாட்ஜ் மயமாக இருக்குது வேளாங்கண்ணி எல்லாம். ஆமாம், மேரி மாதாவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருப்பாங்க. சரி, இப்போ வந்து லாட்ஜ் ஒரே ஒரு லாட்ஜ் இருந்துச்சு, தங்குறதுக்கு போனான். அவன் போனால் நடுராத்திரி மேனேஜர் தூங்கி வழிகிறான். இந்த மாதிரி லாட்ஜ் அவன் தேடுறான். அதான் முக்கியம். போய் ரூம் வேணும் அப்படின்னா, அவன் தூக்க முழிப்பில் இருக்கியா, எத்தனை நாள் அப்படின்னா, 2 நாள் அப்படின்னா. ரூம் வாடகை எவ்வளவு, 25 ரூபா. சரி தங்குறேன் அப்படின்னா, அட்வான்ஸு கூடியா 100 ரூபா அப்படின்னா. இவன் என்ன பண்ணான், ஆஹா நல்ல சான்ஸரான்ட்டு கையில் ஒரு செல்லாத நோட்டு வச்சுருந்தான். செல்லாத 100 ரூபா நோட்டு. இது ஆண்டா சந்தர்ப்பம், தூங்கி வலிக்கிறான், கொடுத்துடலான்னு கொடுத்த அட்வான்ஸாக கொடுத்துட்டான். அவன் செல்லாத நோட்டுன்னு பார்க்காம வாங்கி ட்ராயரில் போட்டு அவன் படுக்க போயிட்டான். இவன் போயிட்டான் அந்த பக்கம். இவனுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ 100 ரூபா மாற்றியாச்சு அப்படின்ட்டு தங்க போயிட்டான். ஒரு நாள் தங்கிட்டு வேலை முடிஞ்சு போச்சு. அங்கேருந்து வந்தான். வந்து வரதுக்கு போது இதுக்கு இடையில் என்ன ஆகிடுது, காலையில் ஒரு டாக்டர் லாட்ஜுக்கு ஆள் விட்டார். ஏய் உங்கள் ஓனர் வந்து உங்கள் அம்மா உடம்பு சரியில்லைன்னு பார்த்ததில் 100 ரூபா ஃபீஸ் பாக்கி இருக்கியா, 100 ரூபா குடியா அப்படின்னாரு. இந்த 100 ரூபா இருக்குல்ல, இவன் கொடுத்த 100 செல்லாத 100 எடுத்து கையில் கொடுத்துட்டான். அவனு பார்க்காம வாங்கிட்டு போயிட்டான். இப்போ டாக்டருக்கு மளிகை கடைக்காரன் ஆளை விட்டான். யோ போன மாதம் அவன் பொண்ணுக்கு தலை சுற்றுனதில் 100 ரூபா மளிகை பில் பாக்கி இருக்கு கொடு அப்படின்னா. இந்த 100 ரூபா அவங்க கைக்கு போயிடுச்சு. புரியுதுல உங்களுக்கு கதை. இப்போ லாட்ஜுக்காரன் அவனுக்கு ஆளை விட்டான். ஓ தங்கினது 100 ரூபா பெண்டிங் இருக்கியா பில்லு குடியான்னா, அந்த ரூபா இவன்ட்ட கொடுத்துட்டான். இப்போ வாங்கி பார்க்காம போட்டான் ட்ராயரில். இப்போ நம்ம ஆள் வெக்கேட் பண்ணுறான் ரூமை. வந்து வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பணும், பேலன்ஸ் கொடு அப்படின்னா. அவன் சொன்னான், என்கிட்ட சில்லறை இல்லை, நீ வேணால் 25 ரூபா கொடு, நான் பணம் தர்றேன் அப்படின்னா. சரி 25 ரூபா கொடுத்தான். கரெக்டாக அவன் கொடுத்தான் பாரு 100 ரூபா. அந்த 100 ரூபா எடுத்து கையில் கொடுத்து போயிட்டு வானா. தூக்கி பார்த்தான் சார், அட சனியனே, இந்த விருதுப்பட்டி சனியை விலை கொடுத்தாலும் போகாதுமா என் கிராமத்தில், அந்த மாதிரி ஆகி போச்சாரா கதைன்ட்டு நோட்டை சரசரம் கிழிச்சு தூக்கி போட்டான். பா அப்படின்னு இப்போ கட் பண்ணான் என்எஸ்கே கதையை. செட்டியாரை பார்த்து கேட்டான், செட்டியாரை இந்த 100 ரூபாயை அவன் கிழிச்சது சரியா தப்பா அப்படின்னா. பொருளாதார மேதை, சரிதானே சரிதான் அப்படின்னார். என்ன சரிதான், இவன் யோ செல்லாத நோட்டு தானே அது, அப்புறம் என்ன கிழிக்க வேண்டியது தானே இவர். அப்போ தான் என்எஸ்கே கேட்டான், ஏங்க செல்லாத நோட்டுங்கிறது உண்மையானா, டாக்டரோட கடை 100, மளிகை கடைக்காரன் கடை 100, லாட்ஜு கடை 100, 300 ரூபா கடனை எப்படி ஒரு செல்லாத நோட்டு தீர்த்துச்சுன்னு கேட்டான். கதை சூப்பர் கதை தானே. செட்டியார் மிரண்டார். ஞாபகம் வச்சுக்க, படித்த மாதிரி தோற்றம் மட்டும் அறிவாளி அல்ல, பல நேரங்களில் படிக்காத மாதிரி இருப்பவன் படித்தவனோட புத்திசாலி என்பதை நீ மனசில் வச்சுங்க. ஆனால் என்எஸ்கே சொன்ன உடனே என்எஸ்கே சொன்னார், அப்போ செட்டியார் சொன்ன பதில் ரொம்ப முக்கியமான பதில். என்ன சொன்னார், இதன் பெயர் தான் வேல்யூ ஆஃப் ருப்பி அப்படின்னார். ஒரு பணத்துக்கு நீ கொடுக்குற மரியாதையை பொறுத்து தான் பணம்ங்கிறது பேர். இப்போ நீங்கள் நம்ம ரூபாய் விட்டு அமெரிக்காவுக்கு போகிறீங்க, எவனா மதிப்பானாத, எந்த பேங்கில் கேட்பான உங்களை, அப்போ என்ன அர்த்தம், பணம் மதிப்பு இழந்துருச்சு தானே அர்த்தம். அப்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு செல்லாத நோட்டே இவ்வளோ மதிப்பு மிக்கதென்றால் நம் செல்லும் நோட்டு எவ்வளோ மதிப்பு மிக்கதுன்னு யோசிச்சு பாருங்கள். அதுதான் இந்த 222 கோடி. இந்த 5000 கோடி என்பது செல்லாத நோட்டு, மறந்துடாதீங்க. அது அமிதாப் பச்சன் ஆட வைக்கும், அது ரஜினிகாந்த் ஆட வைக்கும், அது வந்து ஷாருக்கானை ஆட வைக்கும். ஆனால் பசிச்சிருக்கான் பாருங்க, அவனை ஒரு நாள் அது ஆட வைக்காது. அப்போது பணத்தில் 2 பணம் இருக்கா. எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, வாழ்க்கை முழுது யோசிச்சு பார்த்தா நண்பர்களே,
நான் கல்வி மட்டும் இல்லை இன்னொன்று சொல்லிட்டு போயிடுறேன் நேரம் கருதி. இந்த கலையாத கல்வின்னு இந்த அபிராமி பட்டர் பாட்டு சொன்னல, அதில் உடல் கஷ்டங்களை பற்றி பேசுகிறாரு சொல்ல வரைஞ்சிருக்கு பாருங்க. இதில் கழுப்பினி இல்லாத உடலுங்கிறாரு, சலியாத மனம்னு சொல்கிறாரு. சலியாத மனம்ங்கிறது எந்த சூழ்நிலையும் சலிப்படையாமல் இருத்தல். சில பேர் ஜெயிச்சா ரொம்ப கிரிப்பாக இருப்பாங்க, தோத்துட்டான்னா காண போயிடுவான், ஆளே காண போயிடுவான். அப்படிலாம் போகாமல் இருப்பது இல்லை. இந்த உடல் இருக்குல்ல, இந்த உடலில் கழுப்பினி இல்லாத உடல்னு சொல்லும்போது என்ன தோணுச்சுன்னா, இந்த கழுப்பினி இல்லாத உடல் நல்ல உடல் தான். நோய் வந்துடுது அவன் என்ன ஆகிறான் வாழ்க்கையில்? நோய் வந்துருச்சு என்ன ஆனாங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 2 எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இங்கே போய் நீ புஸ்தகம் வாங்கிங்க. ஒன்று அழகப்ப செட்டியார், இன்னொருத்தர் டாக்டர் வெங்கடசாமி, அரவிந்த் கண் ஆஸ்பத்திரி நடத்தினவர். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு வெங்கடசாமி சர்வீஸ் இருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வேறு ஒன்றும் செய்யலை. ரிட்டையர் ஆன பிறகு தான் அரவிந்த் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறார். அவர் கதை சொன்னால் நீண்டு போகும். அவர் ஆசைப்பட்டது மகப்பேறு மருத்துவராக ஆசைப்பட்டார். ஏன்னா அவர் கிராமத்தில் நிறைய பெண்கள் பிரசவத்தில் சாகிறத பார்த்தார். நம்ம ஒரு கைனகாலஜி டாக்டர் ஆகி எல்லாரும் சர்ஜரி பண்ணி காப்பாற்று நினச்சார். ஆனால் அவர் இயற்கை அவருக்கு அனுமதிக்கலை. அவர் உடம்புல சொராசிஸ் மாதிரி இந்த நூல் அலர்ச்சி நோயும் முடக்குவாத நோய் வந்துடுது. கையெல்லாம் அவருக்கு இதாகுது. அவருடைய அந்த ஆர்வத்தை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, உன்னால் கைனகாலஜி எல்லாம் மகப்பேறு மருத்துவம்லாம் பார்க்க முடியாது, இவன் ஆப்தமாலஜிக்கு போயிரு, கண்ணறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு ரொம்ப இது தேவையில்லை போன்னு சொல்கிறாங்க. போகிறாரு. போய் நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, மக்கள் மீது அன்பு இருக்கிற அறிவு தான் பயன்படும். என்ன தடவை பண்ணார் அவர் வெங்கடசாமி? போய் சர்ஜரி பண்ணுறாங்க. காஸ்ட் ரொம்ப அதிகமாகுது. ஐ சர்ஜரியுடைய விலை செலவு கூட போயிட்டே இருக்குது. என்ன செய்யலான்னு யோசிக்கிறார். அதை மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு சர்ஜரி டேபிளில் போட்டு ஒரு பேஷண்ட்டை படுக்க வச்சு ஒரு டாக்டர் சர்ஜரி பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்க்குறாரு. இந்த டாக்டரோட ஃபீஸ் ஃபுல்லாக இந்த பேஷண்ட் தலையில் தான் விழுகும். ஒரு சர்ஜரி டேபிளில் 2ஆக போடுறார், நடுவில் டாக்டர் நிற்க வைக்கிறார். இங்கே ஒரு பேஷண்ட்டை சர்ஜரி பண்ணும்போதே இங்கே ஒரு பேஷண்ட்டை ரெடி பண்ணுறாங்க. இதை சர்ஜரி முடிஞ்சால் டாக்டர் இப்படி திரும்பி இங்கே சர்ஜரி பண்ண ஆரம்பிப்பார். அப்புறம் இங்கே சர்ஜரி மாறி மாறி பண்ணும்போது அவர் கண்டுபிடித்த ரகசியம், இதன் மூலம் சர்ஜரியுடைய காஸ்ட் பாதியாக குறையும் என்பதை கண்டுபிடிக்கிறார். அப்போது கண்ணில் வைக்கிற லென்ஸு 7000 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணுறாங்க வெளிநாடுகள்லேருந்து பல கம்பெனிக்காரன். இந்த லென்ஸ் தான் சர்ஜரியோட குறைந்த காட்ராக்ட் ஆப்ரேஷனில் இருக்க சர்ஜரிக்கு பிரச்சனை அதுதான் கண்டுபிடிச்சி இந்த லென்ஸை மேக் இன் இண்டியான்னு சும்மா சொல்லிட்டு இருக்காங்க இல்லை, மேக் இன் இண்டியாவை மாற்றி வெறும் 140 ரூபாய்க்கு தயாரிக்கிறார். வெறும் 140 சர்ஜரி அந்த லென்ஸோட காஸ்ட்டு. இன்னும் மேலே போய் ஃபோர்டு கம்பெனியில் கார் தயாரிப்பாங்க இல்லை, அசம்பிளி லைன்னு சொல்லுவாங்க இல்லை, ஒரு காரை தனித்தனியாக செய்கிறது வேறு, அதுக்கு நேரம் அதிகமாகும். காருடைய பாங்களை செஞ்சு நகர்ந்துக்கிட்டே வரும் பெல்ட்டில் ஒரு பார்ட்டையும் ஒரு இடத்துல போட்டாங்கன்னா ஃபைனலாக கார் கீழே இறங்கிடும். அப்போது அந்த கார் செய்வதற்கான நேரம் செலவெல்லாம் மிச்சமாகுதுல்ல, அது மாதிரி சர்ஜரியை மாற்றுறாரு. மாற்றி 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 ஒரு ஆண்டுக்கு 3 லட்சம் சர்ஜரி சராசரியாக பண்ணும்போது நான் படிச்சுட்டு அப்படி கண்ணீர் வந்துச்சு எனக்கு. அதில் 90,000 அறுவை சிகிச்சை இலவசமாக பண்ணுறாரு. 90,000 அறுவை சிகிச்சையை வெறும் 85 ரூபாய்க்கு பண்ணுறாரு. ஒரு மீதி இருக்கிற 1,20,000 சர்ஜரி மட்டும்தான் 12,000 ரூபாய்க்கு பண்ணுறாரு. இப்படி பண்ணினதில் பேலன்ஸ் ஷீட்டில் 151 கோடி ரூபாய் லாபம் கணக்கு போட்டாங்க. இதை வேறு தனியார் மருத்துவர் பண்ணியிருந்தா 750 கோடி ரூபாய் ஆயிருக்கும் செலவு. அப்போது அரவிந்த் ஹாஸ்பிட்டலுடைய முயற்சியில் 600 கோடி ரூபாய் ஏழைகளின் பணம் மிச்சமாகிறது என்பதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. அழகப்ப செட்டியார் கதைக்கு வாங்க, நான் நல்ல பணத்துக்கு சொல்லிட்டு போகிறேன். அழகப்ப செட்டியார் வாழ்ந்ததே 48 வருஷம், வெறும் 48 வருஷம். அவர் சம்பாதிச்சதுன்னா அப்படி இப்படி சம்பாதிக்கலை, ஷேர் மார்க்கெட்டு தான் அவரும். அழகப்ப செட்டியார் பையிங்னு பாம்பேயில் போட்டாங்கன்னா ஷேர் ஏறிடுமாவில், கணிச்சு வாங்குறது ஷேரில் மண்ணேன்றாங்க. போய் லண்டனில் படிக்கிறாரு. லண்டனில் படித்தா கொஞ்சம் நேரம் மிச்சம் இருக்குது, அவருக்கு கொஞ்சம் நேரம் மிச்சம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. உடனே சார்ட்டர்ட் பேங்க்கில் போய் பேங்கிங் கற்றுக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் மிச்சம் இருக்குது, போய் ஃப்ளைட் ஓட்ட கற்றுக்கிறாரு. அவர் தான் இங்கே ஜூபிட்டருங்கிற ஒரு ஃப்ளைட் கம்பெனி ஆரம்பித்தவர் அழகப்ப செட்டியார். வரலாற்றில் அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு தான் எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேருந்து காரைக்குடி தனி ரயிலே விட்டாங்க. அவ்வளோ பெரிய ஆள். ஆனால்
அவரும் கல்யாணத்தை ஓஹோன்னு தான் நடத்தினார். 15 நாள் ஒரே பாட்டு கச்சேரி. தியாகராஜ பாகவதர், என்எஸ் கிருஷ்ண, பி சின்னப்பா எல்லாரும் பண்ணாங்க இந்த கல்யாணத்தில். ஆனால் அந்த மகள் உமையாள் திருமணத்தின் போது தான் தன்னுடைய சொந்த பணத்தில் பல லட்சம் இல்லை, இன்றுள்ள பல கோடிகளுக்கு நிகரான 50 லட்சம் 60 லட்சம் ரூபா பணத்தை அழகப்ப செட்டியார் இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்து கொடுக்குறாரு. 1947 இந்தியா சுதந்திரம் பெறுது. வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதாவது நல்லது செய்யணுமேயா அப்படிங்கிறாரு. என்ன செய்யலாம்னு கேட்குறாங்க. ஒரு காரைக்குடியில் ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறான் ஒருத்தன். கட்டடம் இல்லை, தான் சொந்த இருந்த வீட்டை விற்று காலி பண்ணிவிட்டு இன்னிலேருந்து காலேஜ் ஆரம்பிக்க நான் வெளியில் போயிடுன்னு சொல்லி சொந்த வீட்டை காலேஜ் கொடுத்துட்டு போனாயா ஒரு ஆள், சொந்த வீட்டை. அதனால் அவரை சொன்னாங்க, குடியிருந்த வீடும் கொடுத்த கோமான் அப்படின்னாங்க. கோடி கொடுத்த கொடைஞன், குடியிருந்த வீடும் கொடுத்த கோமான். புத்தகம் போய் படித்து பாருங்க. ஏன் புத்தகத்துக்கு போங்கன்னு சொல்கிறேன்னா, இந்த கல்வி கலையக்கூடாது என்று ஆசைப்பட்டால் பள்ளிக்கூட பாட புத்தகங்கள் ஒரு நாளும் அதை தாங்காது. பள்ளிக்கூட பாட புத்தகங்கள் கலையும் கல்விதான். ஆனால் நீங்கள் வாசிப்புக்குள் நுழைய அந்த கல்வி கலையாத கல்வியாக மாறும் என்பதை தயவுசெய்து மனத்தில் வச்சுங்க. அப்போது பணத்தில் 2 பணம் இருக்குதா? பணத்தில் 2 பணம் இருக்குதா? அன்பு என்கிற விஷயத்தை பற்றி நான் என்ன சொல்லிட்டு போகணும்னு தோணுதுன்னா, நண்பர்களே, நீங்கள் தேசப்பிதா காந்தியை பற்றி சொல்லும்போது நான் ஒன்று சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். காந்தி மேலே ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளாக இருந்துச்சு. உங்களுக்கு சில பேர் தெரியும்னு நினைக்கிறேன். வஉசிக்கு தர வேண்டிய பணத்தை காந்தி ஆட்டையை போட்டாருன்னு. ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? இது ஞாபகம் இருக்கா இல்லையா? நிஜமாக சொல்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்காவில் காந்திகிட்ட ஒரு பணத்தை கொடுக்குறாங்க கலெக்ட் பண்ணி. அந்த பணம் வஉசிக்கு போக வேண்டிய பணம். உண்மையாகவே வஉசி மாதிரி நம்ம இன்றைக்கி ஆடுவோமே பல்லு பாடுவோமே பண்ண பாடிக்கிட்டு இருக்கிறோமே தவிர எல்லாரும் வஉசி மாதிரி ஒரு பாவப்பட்ட ஜீவன்லாம் அந்த உலகத்திலே கிடையாது. நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு மனைவி ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அவருடைய மாமனார் உலகநாத பிள்ளை கடிதம் எழுதுகிறாங்க. அந்த அம்மா, நான் எந்த வேலையும் செய்ய தயாராக இருக்கிறேன். நல்லா கவனிங்க. நான் எந்த வேலையும் செய்ய தயாராக இருக்கிறேன். மானம் இழிவுபடாத எந்த வேலையும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். வீட்டு வேலை சார். மானம் அவமானப்படாத எந்த வேலையும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் சொல்கிற அந்த அம்மா பேர் மீனாட்சி அம்மாள். எனக்கு என்ன கண் கலங்குச்சுன்னா, அவங்க வீட்டுக்காரன் வஉசி 2 ஸ்டீம் கப்பலுக்கு சொந்தக்காரனாக இருந்தவன். 2 கப்பலுக்கு சொந்தமாக இருந்தவங்க பொண்டாட்டி எழுதுகிறாங்க, ஏன் நான் வீட்டு வேலை செய்ய ரெடியாக இருக்கேன்னு. அவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. எனக்கு இது என்ன பெரும் துன்பம்னா, அவரை போஷித்தது உண்மையாகவே சவுத் ஆப்பிரிக்க தமிழர்கள் தான், நம்ம இல்லை. அவங்க தான் பண்ண நினச்சாங்க. அதில் ஒரு 342 ரூபா பணத்தை காந்தி ஆட்டையை போட்டாருன்னு ஒரு மேலே கடுமையான குற்றச்சாட்டு ரொம்ப காலம் இருந்துச்சு. நான் ஏன் புஸ்தகம் படிக்க சொல்கிறேன்னா, இதை ஒருத்தன் சந்தேகப்பட்டான். காந்தி அப்படி இருக்க மாட்டாரடா. காந்தி கேரக்டர், அந்த கேரக்டர் இல்லையே. காந்தி ஆட்டையை போடுற ஆள் கிடையாது. காந்திக்கிட்டே தானே இன்றைக்கி பல பேர் ஆட்டையை போட்டிருக்காங்க. ஆனால் காந்தி ஆட்டையை போகிற ஆள் இல்லையேன்னு சொல்லி தேடி 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 போனால் கடைசியில் வஉசியுடைய கடிதங்கள் எல்லாம் வெங்கடாசலபதி என்கிற ஒரு ஆய்வாளன் தொகுக்கும்போது ஒரு கடிதத்தில் 347 ரூபாய் 12 பைசா 12 அணா 347 ரூபாய் 12 அணாவை காந்தி கொடுத்து விட்டார் என்பதை வேதியப்ப பிள்ளைக்கு வஉசி எழுதிய கடிதத்திலிருந்து வெளியே எடுத்து போட்டு காந்தி அந்த மாதிரி கையாடல் செய்யவில்லை என்பதை இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற வெங்கடாசலபதி தான் நிரூபித்தார். தீராப்பழி காந்தியை நான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன். உண்மையான காந்தியின் மகன் வந்தான். என் நல்ல மகனோட அடையாளம் என்ன? அப்பாவோட சொத்து எடுத்துக்கணும் நல்ல மகன் இல்லை, அப்பா கடன் அடைக்கணும்னும் நல்ல மகன். நல்ல மகனுடைய கேரக்டர் என்ன? அப்பா செய்ய கடனை அடைக்கணும்ல. காந்தி என்கிற தேசப்பிதா என்கிற தேச தந்தையின் 347 ரூபா 12 கடனை அடைத்தது வெங்கடாசலபதி என்கிற ஆய்வாளன் தான் என்று நான் கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன். இப்படி என்ன புரிஞ்சுக்கணும்னா, தேடி தேடி படிக்கணும், சந்தேகப்படணும். யார் சொல்வதையும் நீங்கள் சந்தேகப்பட வேண்டும். நண்பர்களே, நான் நிறைவாக சொல்லிட்டு போயிடுறேன். வஉசி அடைந்த அவமானங்கள் இன்னொரு அவமானம் திரும்ப உங்களுக்கு. கிட்டத்தட்ட காந்தியோடு அவ்வளவு கடிதம் எழுதுகிறார். உங்களை சந்திக்க விரும்புகிறேங்கிறார். நீ காலையில் 6 மணிக்கு வாங்கன்னு காந்தி எழுதுகிறார். நான் நேரம் இல்லாதெல்லாம் சொல்ல. அப்படிப்பட்ட காந்தியினுடைய எழுத்தும் பேச்சும் 100 தொகுதியாக வந்திருக்கு, தமிழிலும் ஆங்கிலத்திலும். காந்தி எழுதின பேச்சும் எடுத்து 100 தொகுதி வந்திருக்கு. என்ன தெரியுமா அநியாயம்? ஒரு இடத்தில் கூட வஉசியின் பெயர் இல்லை. இவ்வளவு கடிதம் எழுதிய வஉசி, அவளோடு பழகிய வஉசி பெயர் 100 தொகுதியிலும் இல்லை. நான் தான் சொன்னேன், பட்ஜெட்டில் மட்டும் நம்மளை விடலை, வரலாற்றுலேருந்து விட்டாங்க. புரியுதா உங்களுக்கு என்னட்டு? பட்ஜெட்டில் மட்டும் நம்மளை விடலை, வரலாற்றுலேயும் விட்டாங்க. அப்போது படிப்பு தேடுதல் என்பது, என் பார்வையில் சொல்கிறேன், வரலாற்றை சரி செய்வது. நீங்கள் கலைஞர் ஃபோட்டோ நான் சொன்னல,
கலைஞர் ஃபோட்டோ எப்படி வரலாற்றை புரிய வைக்கிறதோ அதுபோலவே நண்பர்களே நீங்கள் தேடி தேடி படிக்கும்போது நான் நிறைவாக ஒன்று சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். நிஜமாகவே நீங்கள் அதே மாதிரி வஉசியோட வாழ்க்கையில் வஉசியின் வாழ்க்கையோட உச்சம்தான் ஆஷ் படுகொலை. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வஉசி ஜெயிலுக்கு போயிடுறாரு. தாங்க முடியாத போராட்டம் வந்துடுற தூத்துக்குடி திருநெல்வேலியிலெல்லாம். ஆஷ் வந்து வாஞ்சிநாதன் வந்து ஆஷ் ஆகி சுடுகிறான் மண்ணையாச்சி ஸ்டேஷனில். இந்த கதை நீங்கள் கப்பல் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஒரு கவிஞர் இருந்தாலும் கவிஞர் வந்து அழகாக சொன்னான். யார் சுட்டது? ஆஷ். யாரை? வாஞ்சி ஆஷை சுடுறான். ஏன் வாஞ்சி ஆஷை சுட்டான் அப்படின்னு கவிஞர் சொன்னான். எதை சுட்டாலும் ஆஷ் வரும். புரியுதா உங்களுக்கு? எதை சுட்டால் ஆஷ் வரும், ஆஷே சுட்டால் எது வரும் என்று தான் சுட்டான். நான் எதை சுட்டாலும் ஆஷ் வரும். சாம்பல் சார், ஆஷே சுட்டால் என்ன வரும் சுட்டான்னு சொன்னால. இந்த ஆஷு செத்து போயிட்டான். ஆஷ் செத்து போயிட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆஷோட சமாதி இருக்குது, இன்னமும் இருக்குது பாளையங்கோட்டையில். ஆனால் ஆஷோட படம் எவனுமே பார்க்கல. நீங்கள் இந்திய வரலாற்றில், அது குறிப்பாக தென்னிந்திய வரலாற்றில் சுட்டு கொல்லப்பட்ட ஒரே வெள்ளை அதிகாரி ஆஷ் தான். ஆஷுக்கு முன்னாடி எவனையும் சுடலை, பின்னாடி எவனையும் சுடலை. அதான் அவன் தான் ஃபைனல், அவன் தான் செத்து போகிறான். ஆஷ் படமே யாருக்கு தெரில. நான் படிச்சுட்டு ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் கிடச்சது கைக்கு. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, புறப்பட்டு ஆஷுடைய, அவன் அயர்லாந்துக்காரன், அயர்லாந்தில் போய் ஆஷுடைய குடும்பத்தை சந்திக்கலான்னு போய் அடித்து சந்திச்சுறாங்க. அவன் பேர் ராபர்ட்னு பேர். சந்தித்து அவனோட உறவாடி பேசி பல ஆவணங்கள் எல்லாம் எடுத்து ஆஷ் எப்படி இருப்பான், குதிரை மேலே போனது, இப்போ எல்லா படங்களும் வெளியில் போட்டாச்சு. நீங்கள் ஆஷ் படம் கிடைக்கிது, எல்லோரும் போய் பார்க்கலாம். அவன்கிட்ட போய், சுட்டவன் வாஞ்சிநாதன், செத்தது உங்கள் தாத்தா, நீ ஏன் வந்து வாஞ்சிநாதன் குடும்பத்தை பார்க்கக்கூடாதுன்னு கூப்பிட்றாரு ஒருத்தர். அவன் கடிதத்தை உங்களுக்கு படித்து காட்டுறான். எக்ஸலண்ட்டான ஒரு கடிதம். அவன் என்ன செய்கிறான் வந்து, ஒரே செகண்ட் அந்த கொஞ்சம் ஆர்வமாக இருந்தீங்கன்னா அந்த கடிதம் வந்து நம்ம எவ்வளவு மோசமாக இருக்கோங்கிறதுக்கு உதாரணமானது தெரிஞ்சு போயிடும். பாருங்க, வந்துடுச்சு. இந்த ராபர்ட்டை போய் சந்தித்து வாங்கன்னு கூப்பிட்றாரு. நல்லா யோசிக்கணும். சுட்டது இவன், செத்தது அவன். செத்தவனோட பேரனை வாங்கலை, தமிழ்நாட்டுக்கு வந்து வாஞ்சிநாதன் குடும்பத்தை பாருங்களேன்னு கூப்பிட்றாரு. அவனு பெருந்தன்மையாக வர்றேங்கிறான். ஆனால் அவனால் வர முடியல. வர முடியாத சூழலில் ஒரு பிரமாதமான கடிதத்தை வாஞ்சியினோட குடும்பத்துக்கு அந்த பையன் எழுதுகிறான், ராபர்ட் எழுதுகிறான். அந்த கடிதத்தை சொல்கிறான். இதை நான் சொல்லும்போது நீங்கள் பாபர் மசூதியை ஞாபகம் வச்சுக்கணும். பாபர் மசூதி, ராமர் கோயில் பிரச்சனை இருக்குல்ல இந்தியாவில், ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த கடிதத்தை கேளுங்க. துயரமும் பெருமிதமும் ஒருங்கே அமைந்த இன்றைய தினத்தில் ராபர்ட் வில்லியம் ஆஷ் அவர்களின் பேரனும் கொள்ளு பேரன் பேத்தியதுமாகிய நாங்கள் வாஞ்சி ஐயரின் குடும்பத்திற்கு எங்கள் ஆறுதலையும் நட்பையும் வெளிப்படுத்தும் முகமாக இச்செய்தியை விடுக்கிறோம். லட்சிய நோக்கமிகுந்த அரசியல் செயல்பாட்டாளர் வாஞ்சி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. லட்சிய நோக்கமிகுந்த அரசியல் செயல்பாட்டாளர் வாஞ்சி. வாஞ்சியின் விடுதலை வேட்கை எங்கள் தாத்தா ஆஷை கல்லறைக்கு அனுப்பியது. அரசியல் களத்தில் தீவிரமாக பாடுபடுபவர்கள் அவர்கள் ஆட்சியாளராயினும் சரி, ஒடுக்கப்படுபவர்கள் ஆனாலும் சரி, பெரும் பிழைகளை செய்யும் சூழல் ஏற்பட்டு விடுகிறது. இவன் அவன் ரோலை ப்ளே பண்ணுறான் ஆஷு. அவன் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, இவன் விடுதலை போராட்ட வீரன். 2 பேர் அரசியல் களத்தில் அவனுடைய வேலையை செய்கிறான். எவ்வளோ எழுதுறான் பாருங்க. இருக்கிறது. இன்றைக்கு உயிர் வாழும் வாய்ப்பு பெற்ற நாம், இன்றைக்கு உயிர் வாழுகிற வாய்ப்பு பெற்ற நாம்னா வாஞ்சியினுடைய குடும்பம், ஆஷோட குடும்பம், நாம் பழையவற்றை மறந்து சமாதானமாக உடன் வாழ்தல் இன்றியமையாதது என்று சொல்கிறான். என்ன ஒரு எக்ஸலண்ட்டான அப்சர்வேஷன், யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி நான் உயிர் வாழ்கிறேன்டா, பழைய பகை எதுக்குன்னு கேட்குறான். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ஆஷ் இருக்கிற கொலைக்கு நடந்த பழிக்கும் வாஞ்சிநாதன் கொண்டு நீ என்ன பண்ணுவோம், அதுக்கு நாமே நண்பராக இருக்க முடியாது என்று கேட்கிற அந்த கேள்வியில் இருக்கிற தார்மீகமான மனிதநேயம் இருக்குல்ல, அது இருந்திருந்தால் பாபர் மசூதி, ராமர் கோயில் பிரச்சனை இந்தியாவில் வந்திருக்குமா என்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வரலாறை தெரிந்து கொள்வது சண்டையிடுவதற்கு அல்ல. அடிப்படையில் நிறைய வரலாறு தெரிஞ்சுக்கிறது எதுக்கு சண்டை போடுறதுக்கா? நிறைய வரலாறை தெரிந்து கொண்டு சமாதானமாக வாழ்வதற்கு முயற்சிப்பது தான் படிப்பது என்று நீங்கள் புரிந்து கொண்டால் நண்பர்களே, படிப்பில் 2 இருக்குது, பணத்தில் 2 இருக்குது,
கலையாத கல்வி வேண்டுமென்றால் மனதார தமிழக அரசை நான் பாராட்டுகிறேன். இந்த புத்தக திருவிழாக்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.